Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alladhi hadana lil Islam wa ma kunna linahtadiya laula an hadanallah. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdillah wa ala alihi wa sahbihi wa sallam amma ba'd. தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த தொடர்பாட வகுப்புகளில் இன்றைய தினம் நாங்கள் ஷர்ஹு கத்ரினதா உபர்லி சதா என்ற கிதாபினுடைய 215வது பக்கத்திலே வரக்கூடிய சில செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம். வயஜிபு ஹத்ஃபுல் ஹபரி கபுல ஜவாபை லௌலா வல் கஸமி ஸரீஹ் வல் ஹாலில் மும்தனி கௌனுஹா ஹபரன் وبعد واو المصاحبة الصريحة نحو لولا أنتم لكنا مؤمنين ولأمرك لأفعلن وضربي زيدا قائما وكل رجل وضيئته. அதாவது வயஜிபு ஹதுஃபுல் ஹபரி, ஹபர் ஹதுஃபு செய்யப்படுவது கட்டாயமானதாகும். ஹபர் ஹதுஃபு செய்யப்படுவது கட்டாயமானதாகும். அப்போ இந்த இடத்துல ஹதுஃப் மஜ்ஹூல் மஸ்தர். ஹதஃப யஹ்திஃபு ஹத்ஃப் என்றால் நீக்குதல். வஹுதிஃப யுஹ்தஃபு ஹத்ஃப் என்று வரக்கூடிய இரண்டாவது மஸ்தர் நீக்கப்படுதல். அப்ப ஹபர் நீக்கப்படுதல், ஹபர் ஹதுஃபு செய்யப்படுதல் கட்டாயம். கபுல ஜவாபை லௌலா வல் கஸமி ஸரீஹ், லௌலா உடைய ஜவாபுக்கும் கஸமு ஸரீஹ் தூய சத்தியம், தெளிவான சத்தியம். அப்ப தூய சத்தியம், அதுக்கு கஸமு ஸரீஹ் என்றது ஒரு ஒரு டேர்ம் வேர்டு, அதை நம்ம பாடமாக்கிக்கொள்ளணும். கஸமு ஸரீஹுக்கும் ஜவாப் லௌலாவுடைய ஜவாபுக்கும் முன்னால் ஹபர் ஹதுஃபு செய்யப்படுதல் கட்டாயமானதாகும். வல் ஹாலில் மும்தனி, இன்னும் ஒரு ஹாலுக்கு முன்னாலும் ஹபர் ஹதுஃபு செய்யப்படுவது கட்டாயமானதாகும். அல் மும்தனி கௌனுஹா ஹபரன், அது ஹபராக ஆகிவிடுவது, அந்த ஹால் ஹபராக ஆகிவிடுவது. ஹாலுங்கிற சொல் முஅன்னஸா, அதன் கௌனுஹான்னு வந்திருக்கு. அது ஹபராக ஆகிவிடுவது விளக்கலாகுமே. மும்தனி என்றால் விளக்கலாகுமே, விளக்கலாகுமே. அத்தகைய ஹாலுக்கு முன்னாலும் ஹபர் ஹதுஃபு செய்யப்படுவது கட்டாயமானதாகும். வபஅத வாவில் முஸாஹபத்தி ஸரீஹா, தூய மஇயாவுடைய வாவுக்கு பின்னாலும். தூய மஇயாவுடைய வாவுனால் மிக வெளிப்படையாக அது மஅவுடைய கருத்தை தரக்கூடிய வாவ். அப்ப வாவுல் முஸாஹபன வாவுல் மஇயா, உடன் என்ற கருத்தை காட்டக்கூடிய வாவுக்கு பின்னாலும் ஹபர் ஹதுஃபு செய்யப்படுவது கட்டாயமானதாகும். நஹு லௌலா அன்தும் லகுன்னா முஃமினீன், லௌலா அன்தும் லகுன்னா முஃமினீன் என்ற உதாரணத்தை போல, லஅம்ருக லஅஃஅலன்ன என்ற உதாரணத்தை போல, லர்பி ஸைதன் காயிமன் என்ற உதாரணத்தை போல, குல்லு ரஜுலின் வதைஅத்துஹு என்ற உதாரணங்களை போல. இந்த பகுதியில் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது ஹபர் ஹதுஃபு செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான சில கட்டங்களை சொல்றாரு. அதுல முதலாவது கட்டம் லௌலாவுடைய ஜவாபுக்கு முன்னால அப்படிங்கிறாரு. லௌலான்னு ஒரு சொல்லொன்று கரபுல. லௌலாண்டால் இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். இஃப் நாட்னு கருத்து. இல்லை என்றால், அன்லஸ், இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். இல்லை என்றால் அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம்? உதாரணமாக, நீ மட்டும் இல்லை என்றால் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது நம்ம யாருக்கு சொல்லுவோம்? உம்மா பார்த்து வாப்பா பார்த்து சொல்லுவோம். என்ன, நீங்க இல்லாட்டி நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்ய கிடக்கு அப்படின்ட்டு. அன்பான காதல் மிகைக்கும் பொழுதும் நம்ம சொல்லுவோம், நீ இல்லைன்னா நான் வாழ்ந்து வேறல்ல அப்படின்ட்டு. நீ இல்லை என்றால் நான் அந்த மதரசாவுக்கு வர மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ இல்லை என்றால் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அவர் மட்டும் இல்லாட்டி என்ற வாழ்க்கைன்றதுக்கு மண்ண கவ்வி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இல்லை என்றால் என்கிறது நம்மளோட பரிபாசையில, நம்முடைய மொழி வழக்குல நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். உதாரணமாக, அந்த ஹெல்ப் மட்டும் கிடைக்காட்டி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரும்பாலும் இல்லை என்றால் என்கிறது ஒரு வாக்கியத்துல நம்ம பயன்படுத்துறது தான். அதுக்குதான் அரபு லௌலா பயன்படுத்துறேன். இப்போ உதாரணமா பாருங்க, லௌலா அன்த, நீ மட்டும் இல்லை என்றிருந்தால், லமா நஜவுது, நான் தப்பி இருக்க மாட்டேன், மின் தாலிக்கல் ஹலாக்கி, அந்த அழிவில் இருந்து. லௌலா அன்த லமா நஜவுது மின் தாலிக்கல் ஹலாக், அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்றது ஷிர்கா போயிடும் இல்லையா? லௌலா அன்த பஅதல்லாஹி,
அல்லாஹுக்கு அடுத்தபடி அந்த இடத்துல நீ இல்லை என்றால் அப்படித்தான் நம்ம சொல்லணும். இல்லாட்டி சிறுக்கா போயிரும் இல்லவா? நீ மட்டும் இல்லைன்னா நான் செத்திருப்பேன் அப்படி சொல்லலாமா? அது இப்படி இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. ரைட். அப்போ ஒரு உதாரணம் நம்ம எழுதுவோம் பாருங்க. உதாரணமாக லவ்லா அந்த என்ன லமா அஹ்பபுத்துல் ஹயாத், நீ மட்டும் இல்லை என்றால் நான் இந்த வாழ்க்கையை விரும்பி இருக்க மாட்டேன். இந்த பாருங்க உதாரணத்தை. இவ இந்த வாக்கியத்துல லவ்லா அந்த லமா அஹ்பபுத்து அல் ஹயாத், என்னது நீ மட்டும் இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நான் நேசிச்சிருக்க மாட்டேன் என்கிற இந்த வாக்கியத்துல லவ்லா அந்தக்கு பிறகு வரக்கூடிய ஹபர் அது செய்யப்பட்டிருக்கு. லவ்லா அந்த மௌஜூதுன், லவ்லா அந்த மௌஜூதுன். இன்னொரு வாக்கியம் பாருங்க, நம்ம சொல்லுவோம் மௌஜூதுங்கிற ஹபர் அது செய்யப்பட்டிருக்கு. லவ்லா ஹாதல் முதர்ரிசு, இந்த ஆசிரியர் மட்டும் இல்லை என்றிருந்தால் லமா கதபுத்து லமா நஜஹ்து ஃபி ஹாதல் இஹ்திபார் ஃபி ஹாதிஹில் இஹ்திபாராத், இந்த எக்ஸாம் ஹாலில் நான் பாஸ் ஆகியிருக்க மாட்டேன்ன்ற ஒரு பொம்பளை. லவ்லா ஹாதல் முதர்ரிஸ், என்னப்பா இந்த உஸ்தாத் மட்டும் எனக்கு, இந்த ஆசிரியர் மட்டும் எனக்கு கிடைக்கல என்றிருந்தால் எனக்கு படிக்கிறதுக்கு நிறையவே அவர் முன்னாலேயும் பின்னாலேயும் ஹெல்ப் பண்ணினவர், இவர் மட்டும் இல்லை என்றிருந்தால் லமா நஜஹ்து, நான் பாஸ் ஆகியிருக்க மாட்டேன் ஃபி ஹாதிஹில் இஹ்திபாரத்துன்னு சொல்லுவோம். அதை கூட நம்ம என்னது அல்லாஹோட ரிலேட்டட் தான் சொல்லுவோமே, லவ்லா ஹாதல் முதர்ரிஸ் பஅதல்லாஹி தஆலா, அல்லாஹுக்கு அடுத்தபடியாக இந்த ஆசிரியர் மட்டும் இல்லை என்றால் அப்படித்தானே நம்ம சொல்லணும். அப்படி ஷிர்கா போயிடும். அப்ப லவ்லா ஹாதல் முதர்ரிசு மௌஜூதுன் அப்படின்னு நம்ம என்னது ஒரு ஹபர் ஏற்படுத்துவோம். எனவே இங்க எங்க லவ்லாவுடைய ஜவாப் வந்திருக்குது, லவ்லா ஹாதல் முதர்ரிசு என்கிறது ஒரு வாக்கியம், ஷரத்துடைய வாக்கியம். லமா நஜஹ்து என்று வரக்கூடிய அந்த வாக்கியம் தான் ஜவாப். அப்ப லமா நஜஹ்து தொடங்கக்கூடிய அந்த லமாவுக்கு முன்னால்தான் மௌஜூத் என்கிற ஹபர் ஹதீஃப் செய்யப்பட்டிருக்கு. அப்படியே நினைப்பேன். அதே மாதிரி நாங்க இன்னொரு வாக்கியம் பாருங்க சொல்லுவோம், லவ்லா என்னப்பா லவ்லா ஹாதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லை என்று தானே. அப்ப லவ்லா ஹாதன் நபியு லமா இஹ்ததைனா, நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். இந்த நபி மட்டும் இல்லை என்றிருந்தால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். லவ்லா ஹாதன் நபியு லமா இஹ்ததைனா, அப்ப லவ்லா ஹாதன் நபியு மௌஜூதுன் லமா இஹ்ததைனான்னு இருக்குமே. மௌஜூதுங்கிற ஹபர் அது செய்யப்பட்டிருக்குது. இப்ப இங்க ஒரு குர்ஆன் ஆயத்து வந்திருக்காங்க பாருங்க, லவ்லா அன்தும் லகுன்னா முஃமினீன, நீங்கள் மட்டும் இல்லை என்றிருந்தால் லகுன்னா முஃமினீன், நாங்கள் முஃமின்களாக ஆகியிருப்போம். நீங்க மட்டும் இல்லாட்டி நாங்க முஃமின்களாக ஆகியிருப்போம். இதை இப்ப சொல்லுவாங்க, காபிர்கள் சொல்லுவாங்க, அடையப்பா நீங்கள் தான் எங்களுடைய தலைவர்கள், குறைஷி தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தீங்க, நீங்களும் தான் எங்களை தடுத்து இஸ்லாத்துக்கு போக விடாம, நாளை மறுமை நாள்ல குறைஷி அப்பாவி பொதுமக்கள் கொஞ்சம் பேர் காபீரா மூத்த போயிருப்பானோலே, அப்பாவி இது எல்லா சமூகத்திலையும் இருக்கலாம், இது மிக அதிகம் பொருந்தும் குறைஷிகளுக்கு தான். குறைஷி சமூகத்துல கொஞ்சம் அப்பாவி பொதுமக்கள் இஸ்லாத்தை ஏற்காம மௌத்த போனாங்க. அவங்க நாளை மறுமை நாள் இப்படி ஆதங்கப்படுவாங்கன்னு அல்லாஹ் முன்கூட்டியே பதிவு செய்யறான். என்ன சொல்றான்னு கேட்டா, அப்ப இதுல லவ்லா அன்தும் லகுன்னா முஃமினீன், நீங்கள் மாத்திரம் இல்லை என்றிருந்தால் நாங்கள் விசுவாசிகளாக ஆகியிருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் எங்களை தடுக்காம இருந்திருப்பீல், இஸ்லாத்துக்கு போறதை விட்டு நீங்க தடுக்காம இருந்திருப்பீல், நாங்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஃமின்களாக போயிருப்போம்னு சொல்லி அவங்க ஆதங்கப்படுவாங்க. அப்ப இங்க லவ்லா அன்தும் மௌஜூதுன ஒரு ஹபர் இருந்திருக்கும், அல்லது சதத்து மூனான்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஹபர் உண்டு. அது அது அந்த ஹபர் ஹதீஃப் செய்யப்பட்டிருக்குதுன்னு. அப்ப இங்க ஹபர் ஹதீஃப் செய்யப்படுறது கட்டாயம் நம்ம சொல்லுவோம். லவ்லாவுக்கு பிறகு வரக்கூடிய முபத்ததாவுக்கு வரக்கூடிய ஹபர் ஹதீஃப் செய்யப்பட்டு வரும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், வல் கசம் அஸ்ஸரீஹ், அரபிகள் சில சொற்களை அல்லது சொற்றொடர்களை சத்தியத்துக்குண்டே வச்சிருக்காங்க. அந்த சொற்களை பிரயோகிச்சால் அங்க சத்தியம் நடக்க போகுது நமக்கு விளங்கிடும். உதாரணமாக நம்ம சொல்லுமே வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி எல்லாம் நமக்கு அறியப்படுற சத்தியங்கள். வல்லாஹின்னு தொடங்கிட்டாலே என்னது, அல்லாஹ் சத்தியமாக சத்தியம் தான், அது நமக்கு விளங்குது தெளிவா. அதுக்காக வேண்டி நம்ம தெளிவா ஃபியலாக எடுக்கணுமா, உக்குசிமு பில்லான்னு சொல்ல தேவையில்ல, பில்லாஹி வல்லாஹின்றதே சொன்னாலே அதுக்கு சத்தியம் வந்துடும். அதே மாதிரி அரபுல சில சொற்கள் இருக்குது பாருங்க. உதாரணமாக ல அம்ருக்க, உண்ட வாழ்நாள் சத்தியமாக அப்படின்னு சொல்லுவாங்க அரபிகள். அப்ப இந்த ல அம்ருக்க என்கிறது, உன் வாழ்நாள் சத்தியமாக என்கிறதுல
ஹபர் ஒன்று ஹதுப் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய ஹபர் எப்படி இருக்கும்ல, அம்ருக கசமி, எனது வாழ்நாளாகிறது என் சத்தியம், உனது வாழ்நாளாகிறது என் சத்தியமாய் இருக்கும். ல அம்ருக என்னுடைய வாழ்நாள், உம்ருண்டா வயசு தானே, வாழ்நாள், என்னுடைய உன்னுடைய வாழ்நாள் ஆகிறது என சத்தியமா இருக்கும். அப்ப உன்னை வாழ்நாள் சத்தியம் அடே, உன்னை வாழ்க்கையில என்னப்பா உன்னை பொறப்ப நான் சத்தியத்துக்கு எடுக்கிறேன்னு சொல்றது உண்மையிலே சரியா பிள்ளையாண்டு அது நம்ம அப்படி சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணுவது அல்லாஹ் கொண்டு நம்ம சத்தியம் பண்ணுவோம், அவனுடைய திருநாமங்களை கொண்டு சத்தியம் பண்ணுவோம். அல்லது இலாஃபத் அடிப்படையில வரப்பில் கேபா, கேபாவினுடைய இறைச்சியம் சத்தியமானு பண்ணுவோம். அது அக்கீதா பாடம். நம்ம இங்க என்ன சொல்றோம்னு கேட்டால் ல அம்ருக்க என்கிற சொல்லுக்கு வரக்கூடிய அந்த ஹபர் ஹது செய்யப்பட்டிருக்கு. அது எப்படிக்கும் கசமி, ல அஹுதுக்க, அஹுத் என்ற சொல்லி சத்தியத்தை பயன்படுத்துறேன். அப்ப இதெல்லாம் கசம் சரே, மிக வெளிப்படையான சத்தியத்துக்குள்ள சொற்கள். அப்ப அவைகளுக்கு பிறகு வரக்கூடிய அந்த முபுதாவுக்கு வரக்கூடிய ஹபர் ஹது செய்யப்படும். அதனுடைய ஜவாபு தான் ல அஃப் அலன்ன, உனது வாழ்நாள் சத்தியமாக, ல அம்ருக்க என்னது கசமி இருக்கும் அசில்ல கசமி, ல அஃப் அலன்ன நிச்சயமாக நான் இவ்வாறு செய்தாகுவேன் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன. இதுல ல அம்ருக்க என்கிற அந்த முபுதாவுக்கு வரக்கூடிய ஹபர் கசமின்னு இருக்கும், அது செய்யப்பட்டிருக்குது. அவர் ஜவாப் எது, ல அஃப் அலன்ன, அந்த ல அஃப் அலன்னைக்கு முன்னால என்னது அந்த ஹபர் அது செய்யப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றாரு வல் ஹால் அல் மும்தனி கவுனுஹா ஹபரன், அதாவது ஹபராக வருவதற்கு சாத்தியமில்லாத ஹால், ஹபராக ஏற்படுத்துவதற்கு சாத்தியமில்லாத ஹாலுக்கு முன்னால ஹபரை ஹது செய்யணும்ன்றாங்க. ஒரு உதாரணம் காட்டிக்காங்க பாருங்க மக்கள். லர்பி ஜெய்தன், ஜெய்துக்கு நான் அடிப்பதாகிறது, காயிமன் அவன் நிற்கும் நிலைமையில், அல்லது நான் இப்போ ரெண்டு மாதிரி வைக்கிறேன் தானே, நான் நிற்கும் நிலைமையில் உண்டானதாக இருக்கும். இப்போ இதுக்கு எப்படி கருத்து வாசிக்கிறது சிக்கல். இப்போ லர்பி ஜெய்தன், ஜெய்துக்கு நான் நடிப்பதாகிறது, காயிமன் நான் நிற்கும் நிலைமையிலா இருக்கும். இப்ப இந்த வாக்கியத்துல லர்பி ஜெய்தன் காயிமன் வருதனே ஹாலா, இந்த காயிமன் என்கிற சொல்ல நம்ம லர்பி என்கிற முபுதாவுக்கு ஹபராக ஏற்படுத்தினால் பொருத்தம் இல்லை. எதிரிமா பாருங்க, லர்பி ஜெய்தன், ஜெய்துக்கு நான் நடிப்பதாகிறது, காயிமுன் நிற்கக்கூடியதா இருக்கும் வரும், அப்படி அது பொருத்தம் இல்லை. அது அப்படி வர்றது என்னது ஒரு ஒரு மிக பொருத்தமான ஒரு வாக்கியம் மாதிரி அமையாது. அப்ப இப்படின்னா பிரச்சனை இல்லை. லர்பி ஜெய்தன் ஷதீதன் அப்படிங்கிறது கொண்டு வர இடத்துல ஷதீதுண்டு ஹபராய்படுத்தினா பிரச்சனை இல்லையே. ஜெய்துக்கு நான் நடிப்பதாகிறது ஷதீதுன் கடுமையானதாக இருக்கும். அப்ப இங்க என்ன நம்ம சொல்றோம், அந்த காயிமன் என்கிற அந்த ஹாலுக்கு முன்னால ஹபர் ஹது செய்யப்பட்டிருக்கேன். எப்படி மாதிரி லர்பி ஜெய்தன், ஜெய்துக்கு நான் சாத்துவதானது ஹாசிலுன், அதாவது அது அது ஹாசின்னு அது நடக்கிறது, அதாவது அந்த நான் ஜெய்துக்கு அடிக்கின்ற அந்த விஷயம் நடக்கும். காயிமன் அவன் நிற்கும் நிலைமை, அல்லது நான் நிற்கும் நிலைமை, நான் நின்று கொண்டுதான் எனக்கு சாத்துறது அப்படின்னு அர்த்தம். அல்லது இதை விட கொஞ்சம் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்படி நமக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். உதாரணமாக என்னவா சரியோ, இப்போ உதாரணமா நம்ம இப்படி சொல்லலாம் தானே ஒரு வாக்கியம், எப்படி தெரியுமா, அதாவது அரபி சரி சரி ஒரு லேசான உதாரணம். உதாரணத்துக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் நான் சொல்லுவோம் அந்த எப்படினால், தத்ரீசி அத்துல்லாப மாணவர்களுக்கு நான் கற்பிப்பதானது, காயிமன் நான் நின்ற நிலையிலாய் இருக்கும். இப்ப தத்ரீசி அத்துல்லாப் அல்ல தலீமி அத்துல்லாப் மாணவர்களுக்கு நான் படிப்பிப்பது என்பது காயிமன் நான் நிற்கிற நிலைமையில தான், அப்படின்னா நான் நின்று கொண்டுதான் படிப்பிக்கிறேன்னு சொல்ல வர்றதுதான் வாக்கியம். அதாவது உதரிசு துல்லாப வ அன காயிமுன் வ அன வாக்கிஃபுன் அப்படின்னு ஒரு வாக்கியம். அது அதைத்தான் மஸ்தராக கொண்டு வந்து எழுதுறாங்க. தத்ரீசி நான் படிப்பிப்பதாகிறது, அத்துல்லாப மாணவர்களுக்கு, காயிமன் நிற்கும் நிலைமையில் உண்டானதாகும் அப்படின்ட்டு. இப்ப இந்த மாதிரியான ஒரு வாக்கியத்துல காயிமனுக்கு முன்னால எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒன்று ஹாசிலுன் அல்லது முஸ்தகிருன் காயினுன் எப்படி சரி ஒரு ஹபர் நமக்கு ஏற்படுத்தியலும், அதாவது உண்டானது, நிகழ்கிறது, நடக்கிறது அப்படின்னு கருத்து தரக்கூடிய ஏதாவது ஒரு சொல் நமக்கு ஏற்படுத்தலாம். ஏன்னா நம்ம இப்ப தத்ரீசி அத்துல்லா மாணவர்களுக்கு நான் படிப்பிப்பதாகிறது காயம் நிற்கக்கூடியதா இருக்கும்னா கருத்து பொருந்தாது. அதே சந்தர்ப்பத்துல வேற ஒரு சொல் ஒன்று நமக்கு கொண்டாந்து இப்படி கொண்டாந்தால், உதாரணமாக தலீமி அத்துல்லா மாணவர்களுக்கு நான் கற்பிப்பது என்னது, உதாரணமாக ஜெய்யிதன் என்கிற சொல்ல ஜெய்யிதுன் நன்றானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்ப அது ஹபராய்ப்படுத்த ஏன்மா இருக்குது.
அப்போ ஒரு ஒன்று நம்ம ஹாலாக கொண்டு வரக்கூடியதை ஹபராக ஏற்படுத்துவது சிக்கலாக இருக்கும் நிலைமையில் அந்த சொல்ல ஹாலாக நம்ம ஏற்படுத்தி விட்டு அதுக்கு முன்னால் ஹபர்கள் செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி பாருங்க, நான் உதாரணமாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் இப்படி சொல்லுவோம் தானே, அதாவது என்றால் சில பொருட்களை நாங்கள் சும்மா பச்சைக்கு தின்னலாது, அதை சமைக்கப்பட்ட நிலைமைனா தின்னுவோம். உதாரணமாக நான் சொல்றேன், நான் அல்ஹம்துலில்லாஹ் பச்சை வெங்காயம் தின்றலன்னு வச்சுங்க உதாரணமாக. அவன் நான் இப்படி சொல்வேன், அக்லி அல் பசல, வெங்காயத்தை நான் சாப்பிடுவதாகிறது. அக்லி நான் சாப்பிடுவதாகிறது, அல் பசல வெங்காயத்தை நான் சாப்பிடுவதாகிறது, மத்துபூஹன் அது சமைக்கப்பட்ட நிலைமையிலா இருக்கும். அவ இந்த இடத்துல நம்ம மத்துபூஹன் என்கிற சொல்ல ஹாலாக ஆக்கி போட்டு அதுக்கு முன்னால ஹபர் நம்ம ஏற்படுத்துவோம். இப்படி அக்லி அல் பசல வெங்காயத்தை நான் சாப்பிடுவதாகிறது, காயினுன் அது நடக்கிறது, அது நிகழ்கிறது, மத்துபூஹன் உண்ணப்பட்ட நிலைமை சமைக்கப்பட்ட நிலைமையில் நிகழ்கிறதுன்னு சொல்லுவோம். அப்படித்தான் அதுல அசில் வாக்கியம் வந்தமை. இங்க நமக்கு லர்பி செய்தன் காயும் என்று கொடுத்துருக்காங்க. அதே போல நம்ம ஹபர் ஹதுவு செய்யற இன்னொரு இடம் சொல்றாங்க, வாவின் முசாஹபத்தி சரிஹா, மஇயாவுடைய வாவுக்கு பின்னாலன்றாங்க. வாவில் முசாஹப, முசாஹபனால் உடன் என்ற கருத்தை காட்டக்கூடியது. சாஹப யுசாஹிபு முசாஹபத் என்றால் கூட்டு சேருதல், ஒன்று சேருதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப கூட்டு சேரும் வாவுன்றது உடன் என்கிற கருத்தை சொல்லக்கூடிய வாவு. அசரிஹான வெளிப்படையான, வெளிப்படையாகவே மஇயா மஅவுடைய கருத்தை தரக்கூடிய அந்த வாவுக்கு பிறகு ஹபர் ஹதுவு செய்யும். உதாரணம் காட்டிக்காங்க பாருங்க, வகுல்லு ரஜுலின் வலையத்துஹு, ஒவ்வொரு மனிதனும் அவனது தோட்டம் துறவுகளோடையா இருக்கும். அதனது தோட்டம் துறவுண்டல், தோட்டம் துறவு அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னு கேட்டால், ஒருவருடைய சொத்து மத்து, இந்த காணி பூமி அதுகள். இப்போ என்றைக்குமே நீங்க எந்த ஒரு மனிதனை நீங்க பார்த்தீங்கன்னாலும் அவன் 24 மணி நேரம் செய்வான், அவன் தோட்டத்துக்குள்ள அவன் வளவுக்குள்ள வேலை செஞ்சு கொண்டு அப்படித்தான் கிடக்கிறான். அப்போ குல்லு ரஜுலின் வலையத்துஹு, அப்படி என்ன எப்படி நம்ம வாக்கியம் இருக்கும், குல்லு ரஜுலின் வலையத்துஹு மக்ரூனானி, ஒவ்வொரு மனிதனும் அவனது தொழிலும் இணைக்கப்பட்டவைதான் அப்படின்னு சொல்றது. நாங்க நிறைய சொல்றோம், அனவஷனி நானும் என்ற பாடும் சொல்லுவோம், நானும் என்ற பாடும் அனவஷனி. அப்ப அனவஷனி மக்ரூனானி, மக்ரூண்டால் இணைக்கப்பட்ட அர்த்தம். இதான் சொல்ல, அந்த மக்ரூன்ற சொல்ல இப்படி நீங்க எழுதணும், மக்ரூனானின்னு சொல்லணும். மக்ரூனானி என்ன சரி, இந்த மாதிரி தான் சொல். மீம் நொக்கத்துள்ள காஃப் ரா வாவு நூன் அலிஃப் நூன், மக்ரூனானி. அப்ப முன்னால வந்ததுகள் நம்ம ஏற்படுத்திய ஹபர்கள் இது மௌஜூத் என்கிற சொல், காயினுன் என்கிற சொல், அல்லது ஹாசிருன் என்கிற சொல், இது நம்ம பாடமாக்கணும். அல்லது முஸ்தகிருன் என்கிற சொல், இதுகள் நம்ம பொதுவாக முன்னால உள்ளவைகளுக்கு ஏற்படுத்தினோம். எதுக்கு அந்த லவ்லாவுற வரக்கூடிய அந்த வர ஹபர்லையும். அதே போல என்னது இந்த லர்பி செய்தன் காயிமன், அதுலையும் லர்பி செய்தன் காயினுன் அல்லது காயிமுன் அப்படின்னு நம்ம என்னது ஏற்படுத்துறோம். அதுதான் இதுல பாடமாய்க்கணும். இந்த மௌஜூத் காயின் ஹாசிர் முஸ்தகிர் தான் எனது கவுன் முத்துலக்க வரக்கூடிய ஹபர்கள். இதுக்கு வேற ஒரு வாக்கியம் நம்ம எழுதுறோம்னா இப்படி எழுதலாம் தானே. இங்க பாருங்க, உதாரணமாக குல்லு தாலிபின் வ கிதாபுஹு, உஸ்தாத் சொல்லுவார் அடிக்கடி இல்லையா, என்னது ஒவ்வொரு மாணவனும் அவன் புத்தகத்தோட இருக்கணும் அப்படின்னு உஸ்தாத் மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க. குல்லு ரஜுலின் வ கிதாபுஹுன்னுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, அவரவர் சொந்த கிதாப் எடுத்துக்கிட்டு என்னது சப் சப்புன்னு இருந்து பாடம் பார்க்கணும் படிக்கணும்னு வாங்க. குல்லு தாலிபின் வ கிதாபுஹு, அப்ப குல்லு தாலிபின் வ கிதாபுஹு மக்ரூனானி, ஒவ்வொரு மாணவனும் அவனது புத்தகத்தோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கிறான். இன்றைக்கு ஆக்கள் எப்படி இருக்காங்க, விசிட்டர்ஸ் மாதிரி, அல்லது நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போற நேரத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, குல்லு ரஜுலின் வஜவ்வாலுஹு, குல்லு ரஜுலின் வஜவ்வாலுஹு, ஒவ்வொரு மனுஷனும் அவன் போனோட தான் ஆத்தர் எடுக்கான். இப்போ நீங்க பாருங்க, ஒரு ஃபேமிலி கேதரிங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க போய் பாருங்க நீங்க என்ன செய்யறான்னு, அவனும் அவன் போனும். அவ குல்லு ரஜுலின் வஜவ்வாலுஹு எப்பயிலிருந்து எப்போ வரைக்கும்னு கேட்டா, சரியா 10 மணிக்கு எடுத்தடா மகன் பண்ணது ஒன்லைன்ல 1 மணி வரைக்கும் உம்ரா முடிச்சு போட்டு தான் இந்த போனை வைக்கிறான். வைக்கிறானா இல்லையா, அப்படித்தானே மனுஷன் செய்யறான். நல்லவன் அப்படித்தான் வைக்கிறான், கெட்டவன் அப்படித்தான் வைக்கிறேன். அப்ப குல்லு ரஜுலின் வஜவ்வாலுஹு இதான் வாக்கியம், குல்லு ரஜுலின் வ கிதாபு. அப்ப எப்படி மனுஷன் வாழணும், குல்லு முஸ்லிமின் வ முஸ்ஹஃபுஹு, ஒவ்வொரு முஸ்லிமும் அவனோட குர்ஆனோட இருக்கணும். குல்லு முஸ்லிமின்
முஸ்ஹஃபுஹுன்னு வரணும். அதான் சரியான வாக்கியம் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனும் அவனோட குர்ஆனோட அவன் இருந்தாண்டால் சொர்க்கத்துக்கு போய் தருவான். ரைட். இப்ப பாருங்க, யஜிபு ஹதுஃபுல் ஹபரி, ஹபர் ஹதுஃப் செய்யப்படுவது கட்டாயமானதாக இருக்கும். ஃபி அர்பஇ மசாயில, 4 மஸ்அலாக்களிலே. மஸ்அலத்துன் மசாயில, 4 மஸ்அலா, 4 கட்டங்கள். இஹ்தாஹா, அந்த இஹ்தல் மசாயில், அந்த 4 கட்டங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? கபுல ஜவாபி லவ்லா, லவ்லாவுடைய ஜவாபுக்கு முன்னால். நஹு கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய கூற்றை போல, லவ்லா அன்தும் லகுன்னா முஃமினீன், நீங்கள் மட்டும் இல்லை என்றிருந்தால் நாங்கள் முஃமின்களாக ஆகியிருப்போம் என்ற உதாரணத்தை போல. ஐ லவ்லா அன்தும் சதத்துமுனா, நீங்கள் எங்களை தடுக்கவில்லை என்றால். சத்த யசுத்து, சத்தென்றால் தடுக்கிறது, சத்த யசுத்து சத்தன தடுக்கிறது. அப்ப லவ்லா அன்தும் சதத்துமுனா, எங்களை நீங்கள் தடுக்கவில்லை என்றிருந்தால், அனில் நேர்வழியை விட்டும் தடுக்கவில்லை என்றிருந்தால் குன்னா முஃமினீன், நாங்கள் முஃமின்களாக ஆகியிருப்போம். ஏன் சதத்துமுனா என்கிற சொல்ல ஹபராக கொண்டு வந்திருக்கிறாங்கண்டா, அந்த முன்னுக்கு நம்ம என்னது மௌஜூதுன்னு என்ற சொல்ல போடாம நம்ம சதத்துமுனான்னு கொண்டு வந்திருக்கின்றால் பிதலீலி, ஒரு ஆதாரத்துக்காக. பிதலீலி அன்ன பஅதஹு, அதற்கு பின்னால ஒரு விஷயம் இருக்குது என்பதன் என்கிற ஆதாரத்தை அடிப்படை. பிதலீலி அன்ன பஅதஹு, அது அந்த அந்த வசனத்துக்கு பின்னால் எப்படி இருக்கு தெரியுமா? லவ்லா அன்தும் லகுன்னா முஃமினீன்ங்கிற வசனத்துக்கு பிறகு வருது அனஹனு சதத்துமுனா, அனஹனு சததுனாக்கும் அனில் ஹுதா, அனஹனு சததுனாக்கும், நாங்கள் உங்களை தடுத்தோமா, பஅத இஸ் ஜாஅக்கும், நேர்வழி உங்களிடம் வந்ததற்கு பிறகு. அப்ப நாளை மறுமை நாள்ல காஃபி தலைவர்கள் இப்படித்தான் கேட்பாங்க, நாங்க உங்களை தடுத்தோமா, நாங்க உங்களை தடுக்கலையே அப்படின்னு மறுப்பாங்க. அனஹும் சததுனாக்கும் அனில் ஹுதா, நேர்வழியை விட்டு நாங்களா உங்களை தடுத்தோம்? இல்லையே. பஅத இஸ் ஜாஅக்கும் ஹுதா, நேர்வழி உங்களுக்கு வந்ததுக்கு பிறகு. அஸ்ஸானியத்து, இரண்டாவது மசலா கபுல ஜவாபில் கஸமி ஸரீஹ், தெளிவான கசமுக்கு உடைய ஜவாபுக்கு முன்னாலா இருக்கும். நஹு கௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கூற்றை போல, ல அம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யமஹுன், ல அம்ருக, உமது வாழ்நாள் மீ சத்தியமாக நபியே, இன்னஹும் நிச்சயமாக இந்த பேமடையர்கள், லஃபீ சக்ரத்திஹிம் அவர்களுடைய போதையில், அறியாமை என்ற போதையில், யமஹுன தத்தளித்து கிடக்கிறார்கள். தத்தளிக்கிறேன் சீரழிஞ்சு போய் கிடக்கிறார்கள். அப்ப நிச்சயமாக இவர்கள் லஃபி சக்ரத்திஹிம் அவர்களுடைய போதையிலே, யமஹூன தத்தளித்து கிடக்கிறார்கள் என்றால் மூழ்கி கிடக்கிறார்கள் அல்லது திளைத்து போய் கிடக்கிறார்கள். ஐ லஅம்ருக யமீனி அல்லது லஅம்ருக கஸமி, என்னுடைய உன்னுடைய வாழ்நாள் மீது ஆகிறது என்னுடைய சத்தியமாயிருக்கும் அர்த்தம். வஹ்தரஸ்து பிஸ்ஸரீஹி, ஸரீஹ் என்கிற அந்த ஸரீஹ் என்றால் தெளிவான, தெளிவான என்ற அந்த சொல்லின் மூலமாக நான் தவிர்ந்து கொண்டேன். அந்நஹ்வி அஹ்துல்லா, அல்லாஹுடைய ஒப்பந்தம்ன்றத சில சந்தர்ப்பங்கள்ல சத்தியத்துக்கு பயன்படுத்துற அஹ்துல்லா என்கிற சொல்லை நான் தவிர்த்து கொண்டேன். ஏனென்றால் ஃபைன்னஹு யுஸ்தஅமலு கஸமன் வகைரஹு, அது சத்தியமாகவும் சத்தியம் அல்லாத ஒரு கருத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தகூலு ஃபில் கஸம், சத்தியத்தில் நீங்க சொல்லுவீங்க அஹ்துல்லாஹி லஅஃஅலன்ன கதா, அல்லாஹுடைய அல்லாஹ் சத்தியமாக நான் இப்படி செய்வேன்னு சொல்லுவீங்க. ஒஃபி கைரிஹி, இன்னும் வேறு கட்டங்களை நீங்க சொல்லுவீங்க அஹதுல்லா, அல்லாஹ் சத்தியம், அல்லாஹுடைய உடன்படிக்கையானது, யஜிபுல் வஃபாஉ பிஹி, அதை நிறைவேற்றுவது கட்டாயம், அல்லாஹுடைய உடன்படிக்கையானது அதை நிறைவேற்றுவது கட்டாயமானதாக இருக்கும் என்று நீங்க சொல்வீர்கள். ஃபலிதாலிக்கு, அதனாலதான், யஜூசு திக்ருஹு, அது கூறப்படுவது அவசியம். தக்கூல் நீ சொல்வாய், அலைய அஹதுல்லா, அலைய அஹதுல்லா, என் மீதா இருக்கும் அஹதுல்லா, அல்லாஹினுடைய ஒப்பந்தம், அல்லாஹினுடைய சத்தியம் இல்லையா, அல்லாஹினுடைய சத்தியம் அல்லது அல்லாஹ் மீது சத்தியமானது என் மீதா இருக்கும். அசாலிசத்து, மூன்றாவதாகிறது கபுல் அல் ஹால், ஒரு ஹாலுக்கு முன்னாலா இருக்கும். அல்லத்தி, அந்த ஹால் எத்தேதி என்றால் எம்தனி கவுனுஹா, அது ஆகி விடுவது விளக்கலாகுமே. ஹபரன் அணி முபுதை, முபுதாவுக்கு ஹபராக அது ஆகிடுவது விளக்கலாகும். எத்தகைய ஹாலுக்கு முன்னாலா இருக்கும். ககவுலிஹிம், அவர்களது கூற்றை போல, லர்பி ஜைதன் காயிமன், ஜெய்துக்கு நான் அடிப்பதாகிறது நிற்கும் நிலைமையில் உண்டானதாய் இருக்கும். ஐ அஸ்லுஹு, அதனுடைய அசல் வாக்கியம் எப்படி இருக்கின்றால், லர்பி ஜைதன், ஜெய்துக்கு நான் அடிப்பதாகிறது, ஹாசிருன் அது நிகழ்கிறது, இதா கான காயிமன் அவன் நிற்கக்கூடிய நிலைமையில் அது நிகழ்கிறது. எனவே ஃபஹாசிருன், ஹாசிருன் என்று சொல்லாகிறது ஹபருன் ஹபராயிருக்கும். வ இதா, இதா என்பதானது லர்ஃபுன் லில் ஹபரி, ஹபருடைய ஹபருக்கு உண்டான லர்ஃபாயிருக்கும்னால் ஹபருடைய லர்ஃபாகும். முலாஃபுன் இலா கான, கானவின் பால் அது இலாஃபு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தாமத்தி, கான அத்தாமான அர்த்தம்.
அதாவது அந்த அந்த தம்மான்னு சொல்றது வந்து என்னன்னா அந்த காணவுக்கு ஹபர் வரணுங்கிறது கட்டாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வஃபா இலுஹா அதனுடைய ஃபாயில் ஆகிறது முஸ்ததிருன் ஃபீஹா அந்த காணவுக்குள்ள மறைஞ்சிருக்குது. ஆயிதுன் அலா மஃபூலில் மஸ்தரி மஸ்தருடைய மஃபூலை பார்த்து அது மீள்கிறது. வகாயிமன் இன்னும் காயிமன் என்று சொல்லானது ஹாலும் மினு அது நின்று முன்னான ஹாலாயிருக்கும். வஹாதிஹில் ஹால் இந்த ஹாலானது லா யசிஹு கவுனுஹா ஹபரன் அது ஹபராக ஆகிவிடுவது சரியாகாது. அன்ஹாதல் முபுதா இந்த முபுதாவுக்கு பல தக்கூல் ஆகவே நீ உளர்த்த மாட்டாய். தக்கூல் என்னப்பா நீ உளர்றது சொதப்புறது அந்த மாதிரி நீ சொதப்ப மாட்டாய். லர்பி காயும் நான் நடிப்பதாகிறது நிற்கக்கூடியதாக இருக்கும் என்று நீ உளர்த்த மாட்டாய் அப்படின்னு என்னது உளர மாட்டாய். லி அன்ன லர்ப ஏனென்றால் லர்பு என்ற சொல்லானது லா யூசஃபு பில் கியாம் அதற்கு நிற்றல் என்ற சொல்லை கொண்டு வர்ணிக்கப்படுவதற்கு தகுதியற்றது. அதாவது அடிக்கிறங்கிற சொல்லுக்கு அடிப்பது நிற்கும்னு சொல்லலுமா நம்ம அப்படி சொல்லல. அது அடிப்பதாகிறது லா யூசப் அது வர்ணிக்கப்பட மாட்டாது. பில் கியாம் நிற்றல் என்ற செயலை கொண்டு நிற்றல்னா நிற்கிறது சும்மா என்னது இந்த அர்த்தமால் என்னது அடி முடிவடைகிறன்னு கருத்து அல்ல, அடி நிற்கிறது எலும்பி நிற்கிறன்னு கருத்து. வக்கதாலிக்கே அவ்வாறே தான் அக்சரு ஷுர்பிய சவிக்க சவிக்கங்கிற ஒரு வகையான என்னது கூழ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கூழ் தயாரிக்கிறதுக்கு பிரதமாக குறைக்கன் மாதிரி சவிக் அந்த காலத்தில் ஒரு வகையான சவிக்குங்கிறது ஒரு ஒரு வகையான ஐட்டம். அந்த மாவை நான் அதிகம் குடிப்பதானது மல்தூத்தன் அது இது கலக்கப்பட்ட நிலைமையில் கலக்கிறேன்னு அர்த்தம் இன்னொன்றோட சேர்ந்து கலக்கி எனது கூழாக செஞ்சு தான் குடிக்கிறது. அப்போ சவிக் என்ற என்ற இதை அந்த மாவை வந்து நான் குடிப்பதில் அதிகபட்சமானது மல்தூத்தன் கலக்கப்பட்ட நிலையிலா இருக்கும். வா அஹ்தபு மா யகூனுல் அமீரு காயிமன் அப்படித்தானே. அஹ்தபு மா யகூனுல் அமீர் அமீர் அதிகமாக பிரசங்கம் நிகழ்த்துவதானது காயிமன் நிற்கக்கூடிய நிலைமையில் ஆகும். தகுதீருஹு இதனுடைய எல்லாம் ஏற்பாடு எப்படி இருக்கும் என்றால் ஹாசிருன் இதா கான மல்தூத்தன் அவ் காயிமன் அப்படின்னு இருக்கும். வாலாதாலிக்க ஃபகிஸ் இவ்வாறே நீ ஏனையவற்றையும் நேர்பிடித்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அர்ராபியத்து நான்காவதாகிறது பத வாவில் முசாஹபத்தி சரிகா தெளிவான ம உடைய கருத்துக்கு வரக்கூடிய வாவுக்கு பின்னாலா இருக்கும். ககவுலிஹிம் அவர்களது கூற்றை போல குல்லு ரஜுலின் வலையத்து என ஒவ்வொரு மனிதனும் அவனது குல்லு ரஜுலின் வலையத்து ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தோட்டம் தொழிலுடையாக இருக்கும். ஐ குல்லு ரஜுலின் வலையத்திஹி மக்ரூனானி ஒவ்வொரு மனிதனும் அவனது தோட்டம் தொடர்புகளோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கிறான்னு கொண்டு வந்திருக்காரு. எப்படி குல்லு ரஜுலின் வலையத்திஹி மக்ரூனானின்னு கொண்டு வர அதுக்குள்ள குல்லு ரஜுலின் வலையத்திஹி மக்ரூனுண்டு வரணும் அல்லது குல்லு ரஜுலின் வலையத்துஹு மக்ரூனானின்னு வரணும். வாவு வந்தால் மக்ரூனானின்று தஸ்னியாவாக வரும். அப்படி இல்லாட்டி குல்லு ரஜுலி மாலயத்திஹி மக்ரூனுண்டு தான் வரும். வல்ல என்ன குல்லு என்கிற முபுதாவுக்கு வரக்கூடிய ஹபர் எப்படி தான் வரும் மக்ரூனுண்டு வரும். எத்தனை வரணும் தஸ்னியா வரையில் அது மக்ரூனன் மக்ரூனானின்னு வருமா வராது. எங்கட 2 வயசு புள்ள சுவாது கிட்ட கிட்ட சொல்லுவாளே வல்லதி தல்ல அலல் இக்கத்திரான் இங்கு அந்த இக்குத்திரான்னால் சேர்ந்திருத்தல் சேர்ந்திருத்தல் என்ற கருத்தை இங்கு அறிவித்ததானது ஒன்றாயிருக்கும். ஃபில் வாவி வாவில இருக்கின்றது அவ்விதமான ஒன்றாயிருக்கும். மின் மனல் மஇயாவுடைய கருத்தில் நின்றும் தான் வாவில் இருக்கின்றதே அவ்விதமான ஒன்றாய் இருக்கும். அப்ப ஏன் நீங்க மக்ரூன் அப்படின்ற ஒரு சொல்ல ஹபராக எடுத்தீங்கன்னு கேட்டால் அந்த இணைந்திருக்கிற கருத்தை அந்த வாவு தருகுது. ஸோ இணைந்திருத்தல்ங்கிறதுக்கு பொருத்தமான சொல் மஸ்ஹூபுன் அல்லது மக்ரூனுன் என்கிற அந்த சொல் தான் மிக பொருத்தமானதாக நமக்கு இருக்குது. எனவே அந்த சொல்ல போட்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம இன்றைக்கு படித்த பாடத்தினுடைய சாரம்சம் என்னன்னு கேட்டால் அதாவது ஹபர் கட்டாயம் பதிவு செய்யப்படக்கூடிய இடங்கள். அதுல முதலாவது இடம் நம்ம சொன்னோம் லவ்லாவுடைய முபுதாவுக்கு வரக்கூடிய ஹபர் நம்ம பதிவு செய்வோம். அடுத்தது சத்தியத்துக்கு வரக்கூடிய ல அம்ருக என்று வரக்கூடிய மாதிரி சத்தியத்துக்கு வரக்கூடிய அந்த ஹபரை பதிவு செய்வோம். மற்றது நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் ஒரு ஹாலுக்கு முன்னால ஹபர் ஹதவு செய்யும். அந்த ஹாலை முன்னால் வரக்கூடிய மஸ்தர் முபுதாவுக்கு ஹபராக ஏற்படுத்துவதற்கு சாத்தியமற்ற நிலையில். அடுத்தது 4வது கட்டம் நம்ம சொன்னோம் மையாவுடைய வாவுக்கு பின்னால நம்ம என்ன செய்வோம் மையாவுடைய வாவுக்கு பின்னால நம்ம வந்து ஹபரை வந்து ஹதவு செய்வோம். உதாரணமாக குல்லு ரஜுலின் வ கிதாபுஹுனல் குல்லு ரஜுலின் வ கிதாபுஹு மக்ரூனான் என்று ஹபரின் செய்யும் இருக்கும் நம்ம சொல்லுவோம். இவ்வளவுதான் அந்த பாடத்தினுடைய சுருக்கம். இவ்வளவு நமக்கு போதும் இன்ஷா அல்லாஹ். வாரக்கிழமை நம்ம என்ன செய்வோம்
கான வாகவாத்து வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு பாடம். அதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமா. ஹைர் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சுக்ரன்.